Exercise 2.6ல 12th question find the sum of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு series of additions வந்து கொடுத்திருக்காங்க a minus b by a plus b 3a minus 2b divided by a plus b up to 12 terms வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. up to 12 termsனா என்னன்னா sum of 12 terms. so sum of the 12 terms அப்படிங்கும்போது நம்ம sn ஃபார்முலா யூஸ் பண்ணா sn ன்றது n by 2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால நமக்கு required என்னன்னா n ன்றது 12 terms வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ n வந்து நம்ம 12 கன்சிடர் பண்ணிக்கலாம். a வேணும் d வேணும். ஸோ இது ஒரு ஏபியில் இருக்கிறதுனால நம்ம we have to find a ன்றது என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க a minus b by a plus b. ஓகே, நவ் காமன் டிஃபரன்ஸ் d நம்ம ஃபைண்ட் பண்ணணும். d ன்றது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் வந்து இங்கே 3a minus 2b by a plus b minus of a minus b. first term a minus b divided by a plus b. so காமனா டினாமினேட்டர்ல a plus b இருக்கிறதுனால காமனா எழுதிக்கலாம். மேலே வந்து 3a minus 2b மைனஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மைனஸை we have to multiply பண்ணோம்னா மைனஸ் a plus b மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3aல ஒரு a போச்சுன்னா 2a minus 2b plus b அப்போ minus b divided by a plus b. ஸோ காமன் டிஃபரன்ஸ் தெரியும், a தெரியும், n ன்றது 12 terms வரைக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் 12 terms, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 12 terms வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 12 terms இஸ் நத்திங் பட் s12 ன்றது n by 2. ஃபர்ஸ்ட் n ன்றது இங்கே 12 டிவைடட் பை 2 இன்ட்டு a ஓட வேல்யூ இங்கே வந்து a மைனஸ் b டிவைடட் பை a பிளஸ் b. ஸோ 2a போட்டாச்சு பிளஸ் n minus 1. so n minus 1 னா n ன்றது இங்க 12 minus 1 into d. d நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2a minus b divided by a plus b. now இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். so 1 2 is 2 6 2s are 12 6 by 1 இருக்கும். இங்க வந்து இந்த 2a உள்ள 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா 2a minus 2b ன்னு கிடைக்கும். so 2a minus of 2b divided by a plus b plus 11 12 1 போச்சுன்னா 11 into 2a minus b divided by a plus b ன்னு கிடைக்கும். again இதை simplify பண்ணணும். now 6 into 2a minus 2b denominatorல எல்லாத்துக்குமே a plus b இருக்கு. so throughout தான் நம்ம a plus b ன denominator எடுத்துக்கலாம். plus 11 into 2 is 22a. so plus of 22a plus into minus 11 into b will become 11b. now 6 into 2a 22a என்ன ஆகும் 24a வா மாறிடும். so 2a 22a ரெண்டும் வந்து சேர்ந்து 24a வா மாறிடும். இங்க ஒரு minus of 2b, இது minus of 11b. so minus of 13b divided by a plus b. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 6 divided by a plus b ன்னு எழுதிக்கலாம். so 6 இந்த டினாமினேட்டர் வெளியில எடுத்துட்டு வந்துட்டு into 24a minus of 13b. இதுதான் வந்து required answer. so sum of the first 12 terms வந்து இந்த answer. that's it.